இந்த நாள், இந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமானது. இத வாழ்நாள் பூரா நான் மறக்கவே மாட்டேன். என் கால கண்ணாடியில் எல்லா வண்ணங்களையும் காட்டுபவன், விளக்கை சுற்றும் விட்டில் பூச்சிகளாய் உன்னை சுற்றியே நான். மேம், எமோஷனலா பேச எல்லாரையும் கண்கலங்க வச்சிட்டீங்க. இப்போ நம்ம அர்ஜுன் சாரை கேட்போம். மைக் அவர்கிட்ட கொடுங்க. நீங்க இந்த ஷோல நம்பர் 1 வந்திருக்கீங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வசு பேசின பிறகு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என் வாழ்க்கையில வசுந்தரா தான் என்னோட முழு பலம். அவன் என் கூட இருக்கிறப்பதான் எனக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அவன் எனக்கு ஒய்ஃபா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சூப்பர் சார், சூப்பர் சார். சார், நிஜமாவே இந்த ஷோ வேற லெவல்ல ரீச் ஆகும் சார். தேங்க்யூ சார். சார் சார் சார், ஒரே ஒரு நிமிஷம். எங்க சேனல் வியூவர்ஸ்க்காக நீங்க ஒரு ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடுறீங்களா சார்? ஐயோ, எனக்கு டான்ஸ்லாம் வராது. சார், எங்களுக்காக சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். கம் ஆன், கை தட்டுங்க எல்லாரும். சார், நீங்க ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? வாவ், ரொம்ப நல்லா ஆடுனீங்க சார். வசு, போலாமா? போலாம் சார். எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரம்தான். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிரும். சொல்லப்போனா உணர்வுள்ள மனுஷியா நான் வாழப்போற கடைசி நிமிஷங்கள் இதுதான். அதுக்கப்புறம் நான் யாரோ, நீங்க யாரோ. இந்த ஷோ முடிஞ்சதும் எல்லாரும் எப்படி கிளம்பி அவங்கவங்க வழியில போயிட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் நானும் வாழ்க்கையில தனித்தனியா போறோம். ஆனா என்னையோட நினைவுகள் வழித்துணையா என் கூடவே வரும். அப்பப்போ பேர மழை மாதிரி, எப்பவாவது வீசுற தென்றல் மாதிரி என் வாழ்க்கையில அடிக்கடி வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த சுகத்தோடவே நான் வாழ்ந்து முடிச்சிருவேன். ஆமா வசு, எல்லாமே முடிய போகுது. உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு நல்ல புருஷனா இன்னைக்கு முழுக்க உன் கூடவே இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இதுல உன்னை எங்கேயாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் வெரி சாரி.
நல்ல வேளை அம்மா இதை எதையும் பார்க்கல. அது வர சந்தோஷம். பார்த்தாதான் என்ன? இன்னைக்கு ஒரு நாள் நீங்க என் புருஷனா இருக்கீங்க. இன்னையோட என் தொல்லை முடிஞ்சிரும்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னால உங்களை விட்டு கொடுக்க முடியாது. போலாமா? ஏய் வசு, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? அர்ஜுன் சார், அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு? டைம் முடிஞ்சா நானே சொல்லுவேன். சும்மா ஜெனரலா கேட்டேன். நான் காலையில பாட்டி கோயிலுக்கு வந்தோடனே ரொம்ப பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டேன் வசு. ஏற்கனவே ஏதேதோ சொல்லி அம்மா மனச ரொம்ப குழப்பி வச்சிருக்காங்க. இதுல நம்மள வேற பாத்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப ஏட கூடமாயிரும். அப்புறம் அம்மா வரைக்கும் நியூஸ் போயிடுவோம் சு. சார், அதான் பாட்டி பார்க்கல. அப்புறம் எதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? ஐயோ இல்ல வசு, உனக்கு தெரியாது எதுவும். எனக்கு ரொம்ப நேரம் அந்த பாட்டி கார் எடுத்து நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. வீடியோ எடுத்து அம்மாட்ட போட்டு காமிச்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். ஐயோ நல்ல வேலை இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அர்ஜுன் சார், ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வீடு வரைக்கும் இந்த பாட்டி புராணம் அம்மா புராணம் இதெல்லாம் கொஞ்சம் பாடாம வாங்கல. நான் உங்க பக்கத்துல இருக்கிற இந்த நேரத்தை ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். இப்படியே இந்த டிரைவ் லைஃப் லாங் போயிட்டு இருக்க கூடாதான்னு நினைக்கிறேன். ஆனா என் அதிர்ஷ்டம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடு வந்துரும். அட்லீஸ்ட் அது வரைக்கும் கொஞ்சமாவது புலம்பாம வாங்க. இப்ப என்ன, நான் பேசக்கூடாது அதானே? நீங்க நம்ம ரெண்டு பேரை பத்தி எவ்வளவு வேணாலும் பேசுங்க. மத்த யார பத்தியும் பேச வேணாம். ஓகே ஓகே வசு. மத்த நாள்லாம் சீக்கிரம் டைம் போயிடும். ஆனா இன்னைக்குன்னு பாரு, காலையில இருந்து போட்டு சாகடிக்கிறான். அர்ஜுன் சார், என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னுல வசு, லைட்டா பைத்தியம் ஆயிட்டேன் நான். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் JKR குரூப்ஸோட MD மிஸ்டர் அர்ஜுன், அவரோட வைஃப் வசந்தரா. முதல் போட்டியோட பேரு நட்சத்திரா. பாட்டி எல்லாரும் எங்க இருக்கீங்க? வாங்க. அர்ஜுன் மாமாவையும் வசு அக்காவையும் டிவில காட்டுறாங்க. மொத்தம் 5 क्वेश्चन கேட்க போறோம். தனியா கேட்க போறோம். இந்த 5க்கும் கணவன் மனைவி 2 பேரும் சரியா ஆன்சர் பண்ணனும். 2 பேரோட பதிலும் ஒண்ணா இருந்தா அவங்களுக்கு தான் 10 to 10 பாயிண்ட்ஸ். ஆமா, நம்ம தம்பிதான். என்னதுக்கு இது கூட போய் ஒட்டிக்கிட்டு கிடக்குது? அர்ஜுன் சார், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? ரெட். கரெக்ட் ஆன்சர். சூப்பர். மாட்டீங்க. 2 பேரும் கலக்குறாங்கல்ல? ஏன் கலக்க மாட்டாங்க? அதான் தினமும் இந்த வீட்லயே பாக்குறோமே. எல்லா கேள்விக்கும் எப்படி பதில் சொல்லணும்னு அந்த கோணவாய் வசு ட்ரைனிங் கொடுத்திருக்கா. என்ன சார்? வலிக்குதா? சரி கேளு. காலையில வந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நீ போன பின்னாடி நான் வந்தேன்ல, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நீ போ, பின்னாடி நான் வரேன். சரி. ஏப்பா அதோ வசு அக்காவையும் வந்துட்டாங்க. வாடி. இப்போ மூணாவது கேள்வி. அர்ஜுன் சார் சொல்லுங்க. அக்கா வாங்க. நம்ம ஒண்ணு சொல்ற, இவன் ஒண்ணு செய்யறான். வரமாட்டான். ஐயோ, நம்மள மாட்டி விடுறதுக்குன்னே இருக்கான். அக்கா, மாமா எங்க? ஏய், உன்னதான் உள்ள பர்சனல்ல இங்கேயே நின்னுட்டு இருக்க. அர்ஜுன் சார். ஏய், இங்க எதுவும் பேசாத. நீ கிச்சனுக்கு போ, நான் அப்படியே மொட்டை மாடிக்கு போறேன். அர்ஜுன் சார். மாமா சொல்லு மீனாட்சி. உங்க 2 பேரும் இந்த டிவில காட்டிட்டு இருக்காங்க. ஷோ செம்மையா இருக்கு. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம்.
ஹே ஆமா நம்ம ப்ரோகிராம் நம்ம கலந்துக்கிட்டோமே. ஐயோ ஆமா. ஐயோ ரொம்ப முறைக்கிறாங்களே. வசு பீஸ்க்கு பேரலாம். வா 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 வா. மாமா மாமா போயிடாதீங்க. ஷோ சூப்பரா போயிட்டு இருக்கு. செத்த அர்ஜுன். வாங்க மாமா. அம்மா. ஐயோ ஏமாகண்டா. மாமா சூப்பர் மாமா. மாமா மாமா எங்க போறீங்க? வெயிட் பண்ணுங்க, ஷோ சூப்பரா போயிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் பாத்துட்டு போங்க. ஓகே, நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும். உங்களுக்கு அம்மா பிடிக்குமா இல்ல உங்க மனைவி பிடிக்குமா? என் வைஃப் தான் பிடிக்கும். கரெக்ட் ஆன்சர். ஐயோ இப்பெல்லாம் விலகி ஒண்ணும் பண்ணாதீங்க. அதான் படம் போட்டு காட்டுறாங்களே. ஐயோ அம்மா பாக்குற பார்வையே சரியில்லையே. இன்னைக்கு செத்தடா மோவன. சும்மாவே இந்த பாட்டி நம்மளை கோர்த்து விடும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து வைக்க போதோ தெரியலையே. அடே அசிஸ்டன்ட் டைரக்டர், புண்ணியமா போகும் புண்ணியமா போகும்னு சொன்னியடா. போச்சு. மாமா சூப்பர், வேற லெவல். தம்பி அப்ப கூட நீங்களா தான் சொல்லணும். அவ எதுக்கு சொல்லணும்? பாட்டி வைஃப் சொல்றது தானே கேட்கணும். அதானே கேம். வைப்பா நல்லவும். மாமா செம்ம டான்ஸ். ஊரு கண்ணெல்லாம் உங்க மேலதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஐயோ ஹே மாமா சூப்பர். அத்தை அம்மா 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 சொல்றத கேளுங்கம்மா. என்ன தம்பி, என்ன பிளானு என்ன பிளானு? காலையில நீங்க ரெண்டு பேரும் இப்படி மேட்சிங்கா போகும்போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ண போறீங்கன்னு. உங்களை கையும் களவுமா பிடிக்க முடியலையேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு கிடந்தேன். நான் அப்படியே பிடிச்சிருந்தாலும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சிருப்பீங்க. ஆனா இப்ப நீங்களே ஆப்ப தேடி வந்து அப்படி உக்காந்துட்டீங்க. இப்பெல்லாம் மட்டும் கரெக்டா என் முகத்தை பார்த்து கத்துங்க. மைக்க நீட்னா பொண்டாட்டி தான் வேணும்னு பெருசா டயலாக் பேசுங்க. ஆனா நான் என்ன செய்ய முடியும்? முதலாளி அம்மா கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மாமா கங்க்ராட்ஸ். அக்கா கங்க்ராட்ஸ். இது இப்ப பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தா உங்க ரெண்டு பேர் மாதிரி புருஷன் பொண்டாட்டி இருக்கவே மாட்டாங்கன்னு நான் அப்பப்போ நினைச்சுப்பேன். அது எவ்வளவு கரெக்டா போச்சுன்னு இப்பதான் தெரியுது மாமா. என்ன வசு, இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லவே இல்ல. மாமா டான்ஸ் ஆடுவார்னு தெரியும், நீயும் அசத்திட்டியே. இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. நாங்க சும்மா தான் பீச்சுக்கு போனோம். ஆ, அங்க போன இடத்துல புடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. அதனால என்னக்கா, நேரமும் காலமும் வந்தா எல்லா நல்லதும் நம்மள தேடி வரும். இன்னைக்கு நீங்க வின் பண்ணதுதான் இன்னியோட ஹெட்லைன்ஸே. டிவி, ஃபேஸ்புக், ட்விட்டர்னு எல்லாத்துலயும் உங்க டான்ஸ் கண்டிப்பா ட்ரெண்டிங் ஆயிருக்க போகுது. நாளைக்கே ஆனந்த பார்த்து இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் போல இருக்கு. மாமா, நீங்க அக்காவை வேற லெவல்ல லவ் பண்ணிருக்கீங்கன்னு அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன் மீனாட்சி, ஏன் நீ வேற ஏன் இந்த நேரத்துல இப்படி? அவரை விட மீனாட்சி, அவரை பத்தி தான் உனக்கே தெரியுமே. மாட்டிக்கிட்டோங்கிற அப்செட்ல இருக்காரு. அம்மா தம்பி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில இங்க வந்து அம்மா சும்மானா எப்படி? பாட்டி ப்ளீஸ் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க பாட்டி. எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் சும்மா தானே இருக்கிறேன். காலையில கூட தான் கோயிலுக்கு போனேன். அங்க கூட தான் என்னென்னலாமோ பார்த்தேன். அதெல்லாம் இங்க சொன்னேனா? சொல்லலையே.
ஏன்னா உள்ளத சொன்னா பொல்லாப்பு வருதுன்னு வாய் அப்படியே மூடிக்கிட்டு இருக்கேன். பாட்டி பேசாம இருக்க மாட்டீங்க? நான் அம்மா கிட்ட பேசணும். பேசணுமா? அர்ஜுன், இப்ப எதுக்கு நீ அவங்கள அதட்டுற? அம்மா அதட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, என்ன பேச விடுங்கன்னு தான் சொன்னேன் நானு. நான் உங்களை ஏமாத்தணும்னு எதுவுமே பண்ணலம்மா. அம்மா அம்மா அங்க நடந்த எல்லாமே எதிர்பாராம நடந்ததுமா. பிசினஸ் விஷயமா அங்க போக வேண்டியதா இருந்துச்சு. அப்படி அங்க போகும்போது அந்த டிவிக்காரங்க புடிச்சிட்டாங்கம்மா. நான் ஏதாவது ஏடா கூடமா பேசி தேவையில்லாம ஜேகேஆர் ஃபேமிலியில வந்து பிரச்சனைன்னு சொல்லி தலைப்புச் செய்தியில வந்துருமா. அப்படிலாம் ஆகக்கூடாதுந்தாமா நல்ல விதமா பேசினேம்மா. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்கம்மா. தம்பி தம்பி தம்பி, போதும் போதும். நீங்க சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு இங்க யாருமே தயாராவே இல்ல. நீங்க இந்த மாதிரி மேட்சிங்கா ட்ரெஸ் போடும் போதே நான் சந்தேகப்பட்டேன். அது இப்ப சரியா போயிடுச்சு. எப்படி 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 ரெண்டு பேரும் ஒண்ணு போல பதில் சொல்வீங்களா? அவ அப்படியே ஐடியா குடுக்க குடுக்க இவர் பலூனை உடைப்பாராம். அவளை தூக்கிக்கிட்டு அப்படியே ஓடுறது என்ன, ரெண்டு பேரும் கைய கோத்துக்கிட்டு டான்ஸ் ஆடுறது என்ன, இப்படி போய் அப்படி வருது, இப்படி போய் அப்படி வருது, கடைசியில அப்படி போட்டு தூக்குனீங்களே அது அப்படியே கமலஹாசன் ஸ்ரீதேவி மாதிரி. சும்மா சொல்லக்கூடாது தம்பி. இங்க பாருங்க, பேசாம நீங்க டான்ஸ் மாஸ்டர் தொழிலுக்கே போலாம். அட என்ன முறைச்சு இப்ப என்ன ஆக போகுது? பொண்டாட்டி மனச புரிஞ்சுக்கிட்டு வந்தா நல்ல புருஷன் அப்படின்னு பதில் சொன்னீங்களே, கொஞ்சமாதுதான் உங்க அம்மா மனச புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லையே தம்பி. முடுங்க அம்மா, அவங்கள விடுங்க. நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? அர்ஜுன், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றதை விட வேற வழி இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனந்த் கூட இப்ப பக்கத்துல இல்ல. அப்படி இருக்கும்போது கடைசி வரைக்கும் நான் உன்னை நம்பிதான் ஆகணும். ஏன்னா எனக்குன்னு வேற யாருமே இல்ல. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உன்னை மட்டும் தான் நான் பெருசா நம்புறேன். இது வேற. டிவில முழு ஷோவையும் நான் பார்த்தேன். ஆனா அதெல்லாம் பொய்ன்னு நீ சொன்னா அதையும் நான் நம்புவேன். காரணம், நீ என் புள்ள. என் புள்ள என்கிட்ட பொய் சொல்ல மாட்டான்னு நான் உறுதியா நம்புறேன். நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு தான் இப்பவும் நான் நம்புறேன். அத காப்பாத்துறதும் காப்பாத்தாம போறதும் உன்னோட பொறுப்பு. அம்மா நிச்சயமா நான் காப்பாத்துவேம்மா, என்ன நீங்க நம்பலாம். இன்னைக்கு நடந்த எல்லாமே ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னு உங்களுக்கே ஒரு நாள் தெரிய வருமா. அப்ப நீங்க என்ன நினைச்சு உண்மையிலே பெருமைதாமா படுவீங்க. அப்படி நடக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். கண்டிப்பாமா நடக்குமா. சரி, நீ டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடு. தேங்க்ஸ்மா. கிழவி ஓட்டா குடுக்கற இரு, உனக்கு என்ன செய்யறோம் பாரு. அட போங்க தம்பி, இந்த மாதிரி எவ்வளவோ பார்த்தாச்சு. அட என்னம்மா நீங்க, தம்பி என்ன செஞ்சுட்டு வந்து கதை சொன்னா அதை நீங்க அப்படியே நம்பிடுறீங்க. சும்மா ஒரு பேச்சுக்காவது அப்படி கண்டிப்பீங்கன்னு பார்த்தா நான் உன்னை நம்புறேன், நான் உன்னை நம்புறேன், இப்படியே உருக்குறீங்களே. நான் சொல்றதை நீங்க எப்பதான் நம்புவீங்க? பாட்டி, இப்போ நமக்கு தேவை வேகம் இல்ல, விவேகம். வசு ரொம்ப சாமர்த்தியமா அர்ஜுனை வச்சு விளையாடுறா. தப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னா கூட போதும், விளையாட்டு அவளுக்கு சாதகமா போயிடும். உணர்ச்சி வசப்பட்டு நாம அதைத்தான் செய்வோன்னு அவ எதிர்பார்க்கிறா. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. சில பிரச்சனைகளை அதிகாரத்தால முடிக்கலாம், சில பிரச்சனைகளை அடங்கி போய் முடிக்கலாம். ஆனா சில பிரச்சனைகளை அமைதியா இருந்து வேடிக்கை பார்த்து தான் முடிக்கணும். இது நாம அமைதியா இருக்க வேண்டிய நேரம். அர்ஜுன் அவன் ரூட்லயே போய் தான் பிடிக்கணும். அதுக்கு புதுசா ஏதாவது யோசிக்கணும். யோசிங்க யோசிங்க. அதுக்குள்ள அந்த வசுந்தரா உன் புள்ளையோட குடும்பம் நடத்தி குழந்தைய பெத்து கொடுத்துருவாடி பைத்தியக்காரி. ஏ வசு, நல்லா பிளான் பண்ணி எங்க அம்மாட்ட மாட்டி விட்டல, இப்ப சந்தோஷமா உனக்கு? இதுக்கு தானே பிளான் பண்ண நீ. சத்தம் போடக்கூடாது. ஓவரா பண்ணாத. அர்ஜுன் சார், இன்னும் என்னோட நாள் முடியல. 1 மணி நேரம் பாக்கி இருக்கு. ஓகே வசு, நீ என்ன சொல்றியோ அப்படி செஞ்சிடலாம். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு.
நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். கொஞ்ச நேரம் பேசாம இருந்தாலே போதும். நான் கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கிறேன். ஓகே வசு, நல்லா படுத்துக்கலாமே. படுத்துக்கலாம். வா வா.